நம்ம இப்போ அனலை கொஞ்சம் கூட்டி வச்சு கிண்டி நல்லா வதங்க விடுவோம். ஏன்னா இது வந்து ஒரு 2 வருஷத்துக்கு இது ஃப்ரான்ஸுக்கு போகுது. அங்கே 2 வருஷம் அளவுக்கு அவங்க வேணும், எனக்கு கெட்டு போகாமல் இருக்கிற அளவுக்கு செஞ்சு கொடுங்கன்னு கேட்டாங்க. அதனால் நான் செய்கிறேன். இது கொஞ்சம் நல்லா நெல்லிக்காய் உள்ளார இருக்கிற தண்ணிலாம் சுண்டி போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துப்போம். ஊறுகாய் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி போச்சு. நம்ம சிம்மிலே வச்சு ஒரு அரை மணி நேரம் நல்லா கிண்டி விட்டு எடுத்துடாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஏற்கனவே 1 லிட்டரில் நல்லெண்ணெய் வாங்கியிருந்தேன். அதில் ஒரு 200 நல்லெண்ணெய்க்கு மேலே ஊற்றியாச்சு. இப்போ மீதி நல்லெண்ணெயை ஊற்றி நம்ம மூடி வச்சுடுவோம். இது வந்து ஒரு 2 நாள் நம்ம வெயிலில் வச்சு காய வச்சு எடுத்து வச்சிட்டோம்னாக்க, டப்பாவில் போட்டு அடைச்சி வச்சிட்டோம்னா 2 வருஷம் வரைக்கும் இது கெட்டே போகாது, அருமையாக இருக்கும். நீங்கள் பல வருஷம் வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தடில் நெல்லிக்காய் ஊறுகாய் செய்யுங்க. இப்போது நெல்லிக்காய் ஊறுகாய் ஃபுல்லாக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், தலைன்னு. இதை நம்ம வந்து இன்றைக்கி நான் நைட்டு செய்கிறேன். இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக ஊறும். நெல்லிக்காய் உள்ளார உப்பு காரம் அந்த டேஸ்ட் எல்லாமே ஊறும். ப்ளஸ் 2 நாள் நல்லா வெயிலில் வச்சு எடுத்துட்டோம்னாக்கா நல்லா வந்துடும். பாட்டிலில் நம்ம அடைக்கும்போது மட்டும் நெல்லிக்காவை போட்டுட்டு மேலே வந்து மீதி இருக்கிற நல்லெண்ணெயை நல்லா நம்ம ஊற்றி முழுகிற அளவுக்கு வச்சிடணும். எவ்வளோக்கு எவ்வளோ எண்ணெய் போட்டு நம்ம மூடி வைக்கிறோமோ முழுகிற அளவுக்கு கெட்டு போகாது சீக்கிரம். இவ்வளோதான் நெல்லிக்காய் ஊறுகாய் செய்கிற மெத்தட். தேங்க்யூ.